ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் மதியத்துக்கு மேலே இருந்து எடுத்திருந்த விலாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டைம் சாமி கும்பிட முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்துட்டு 6th மந்த்து வந்து முடிய போகுது. முன்னாடி மாதிரி கண்டினியூவாக வந்து வேலை பார்க்க முடியல, செம்ம டயர்ட் ஆகிடுவேன். ஆல்ரெடி வந்து வீடு ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதோட வந்துட்டு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு விநாயகர் வாங்கி அபிஷேகம் செஞ்சு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசை. எனக்கும் வந்து அப்புறம் பூஜை பண்ணாமல் இருந்தேன்னா அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஐயோ சாமி கும்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். அதனால் வந்துட்டு சரி பேசாமல் வந்துட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேலேருந்து கிச்சனு, பெட்ரூமு, ஹாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக வந்து பிரித்து வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் சாயங்காலம் போல் தான் கிளம்பி போயிட்டு சாமி சிலை, அப்புறம் வந்து பழம், பூ, பொரி, அப்புறம் வந்துட்டு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தள்ளி போனேன்னா எருக்கம்பூ செடியே இருக்குது, அதிலேருந்து பறிக்கலாம். நான் வந்துட்டு எதுவுமே அதான் பிளானே இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ற மைண்ட்லேயே இல்லை அப்படின்றனால நான் வந்துட்டு அதை விட்டுட்டேன். சரி அப்புறம் போனப்போ அங்கேயே வந்து இருந்துச்சு கடையில், சரி அங்கேயே வந்து மாலை எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நான் கிளம்புறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மழையே இல்லை. நான் வந்து ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் வந்து கிளம்புனேன். ஆனால் திருப்பி வர்றப்போ பார்த்திங்கன்னா மழை வேற தூரிட்டே இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரவே 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பிரசாதத்துக்கு சுண்டலும் கொழுக்கட்டையும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நைட்டே வந்து சுண்டலை மட்டும் ஊற வச்சுட்டு தூங்க போயிட்டேன். இது வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே தான் குளிச்சுட்டு வந்துட்டு வாசலில் கோலம்லாம் வந்து போட்டு விட்டேன். கோலமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் எனக்கு நல்லாவே வரல. நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எப்போவுமே நல்லா வந்துட்டு வரும், எனக்கு ரொம்ப குனிஞ்சு அது போடவே முடியல, கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்றனால ஓரளவுக்கு தான் வந்து போட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்றனால மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி சாரீ கட்டியிருக்கேன். மற்றபடி எனக்கு ரொம்பலாம் வந்து சாரீலாம் கட்ட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா தான் கட்டுவேன். என்கிட்ட சாரியுமே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சாரீ தான் இருக்கும். அதுலேயும் இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறனால எந்த ஒரு ப்ளவுஸுமே வந்து சேரவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக இந்த ஒரு சாரீ தான் வந்து அமைஞ்சிச்சு. சரி அதையே கட்டிட்டு அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ராகி சேமியா செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பாப்பா வந்து நேற்று நைட்டு லேட்டாக தான் வந்து தூங்கினனால எந்திரிக்கவே இல்லை. விநாயகருக்கு நான் தான் வேறு அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டு தூங்கவே வந்துட்டு போனாங்க. அப்புறம் அதனால் வந்துட்டு நானுமே வந்துட்டு சரி இருக்கட்டும், அவள் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா மதியம் வேணால் பேசாமல் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 2 பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். கடைசி பார்த்திங்கன்னா அதுவுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா காலையில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் வேறு இருந்துச்சு. சரி அதை பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் துணி வேறு போட்டு விட்டுருந்தேன். அதையும் வந்து காய போட்டு அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 12 மணி கிட்ட ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலர்லாம் குக்கிங்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக கடக்கடன்னு பண்ணுவாங்க. எனக்குலாம் அந்த மாதிரிலாம் வராது. ஓரளவுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் டிஷ்ஷு வேறு கொஞ்சம் நிறையாவே வந்து வச்சுருந்தேன். அது என்னென்னா சாம்பார், அப்புறம் ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு மசாலா, உளுந்த வடை வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் தயிர், அப்பளம் அப்படி சொல்லிட்டு இது எல்லாமே ரெடி பண்ணேன். இதில் ஒரு பக்கம் சாரீ வேறு கட்டிட்டு என்னால் சமைக்கவே முடியல, எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன். இன்னும் அதை வேறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னும் டைம் ஆகிடும். அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே தான் வந்துட்டு வேகமாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு டைமை பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எப்போவுமே சிம்பிளாக இந்த சாம்பார் தான் வந்துட்டு பண்ணுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு பருப்பு வேக வைக்கிறப்பவே கூட வந்துட்டு பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறம் விருப்பமான காய் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த முருங்கைக்காய் போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த காய் எல்லாமே போட்டு வதக்கிட்டு சாம்பார் பொடி வந்து வீட்டில் அரைச்சது இருந்துச்சு, அதில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து உப்பும் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த புளி வந்து கரைச்சி அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆயிரும். அப்புறம் நார்மலாக நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி வந்து தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் ஃபைனலாக வந்துட்டு மல்லி இலை வந்து தூவிட்டோம் அப்படின்னா அப்படியே கம்மன்னு சூப்பராக வந்து இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படியோ கடகடன்னு ஒரு வழியாக எல்லாமே வந்து பண்ணிட்டேன். பாயாசம் மட்டும் இந்த தடவை வந்து பண்ணலை. ஏன் அப்படின்னா எப்படியும் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்பலாம் நாங்கள் விரும்பியெல்லாம் யாரும் பாயாசம் குடிக்க மாட்டோம். இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு குடிப்போம். ஸோ அதனால் எதுக்கு, ஆல்ரெடி டிஷ்ஷும் வந்து நிறையா இருக்குது, அதனால் இதுவே போதும். வடை மட்டும் வந்துட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து மட்டும் அப்படியே வந்து ஊற வச்சு அதோட வந்து வச்சுருந்தேன். அப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு மணியை பார்க்குறேன். மணி வந்து 1 மணி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே வந்து எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நீ இதுக்கு மேலே வந்து சாமி கும்பிட்றது
கொஞ்சம் அவசர அவசரமாக கும்பிட்ற மாதிரி இருக்கும். சரி வேண்டாம் பேசாமல் ஒரே தான் எப்பயும் போல் ஈவினிங்கே வந்து கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு பிளானை வந்து மாற்றிட்டேன். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பாப்பா கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். என் கூட விளையாடவே இல்லைம்மா, நான் சும்மாவே இருக்கேன் அப்படின்ட்டே இருந்தா. அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணிக்கு மேலே தான் வந்து பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கிறப்ப என்னமோ நல்லா தான் ஆரம்பித்தேன். பட் வந்துட்டு 2 வந்து சொதப்பி வச்சுட்டேன் கொழுக்கட்டையில். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்துட்டு உடச்சிட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அது ஒரு வேளை நல்லா இல்லையா என்னன்னு தெரியல. நான் நார்மல் தேங்காய் துருவி வச்சே வந்து துருவி இருந்திருக்கலாம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நான் கடாயில் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணுறப்ப நாட்டு சக்கரை கூட சேர்த்து பண்ண உடனே அது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போல். அப்படியே வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனு கீழெல்லாம் வந்து வச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் அது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக ஒன்றோட ஒன்று ரொம்ப வந்து ஒட்டிக்கிடுச்சு. எனக்கு இந்த உதிரி உதிரியாக அந்த மாதிரி வரவே இல்லை. சரி பரவாயில்ல, அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம விநாயகர் எதுவும் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப அங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன் போல். முதல்ல கம்மி கம்மியாக தான் ஊற்றுனேன். அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றும்போது அது அப்படியே கொஞ்சம் வந்து தண்ணியாகின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் ஒரு வழியாக வந்து எப்படியோ கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்து நானே வந்து உருவாக்கி கொண்டு வந்துட்டேன் ஃபைனலாக. ஃபஸ்ட்டு என்னமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கொழுக்கட்டைக்கு உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு நான் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா இருந்துச்சு. கடைசி நான் சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுச்சு பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அடுத்ததாக வந்து சுண்டலையும் வந்து தாளித்து விட்டுட்டேன். சுண்டல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுன்னு சொல்லி பாப்பா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு நான் நார்மலாக வேறு மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மல்லி புதினா அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வந்து போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வாசலில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து பாப்பா அவங்களாவே தலையெல்லாம் சீவி ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே வந்து ஒரு 6 மணி போல் விநாயகருக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூலில் ஒரு சாங் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். அதை பாடிக்கிட்டே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் தூவி ரொம்ப அப்படியே பயபக்தியாக வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விநாயகருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தாம்பாளத்தில் வந்து பச்சரிசி போட்டு அதில் வெத்தலை வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மஞ்சள் செவ்வந்தி பூவும் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். கீழே இருக்கிற குட்டி விநாயகருக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்காக வந்து கீழே ஒரு தாம்பலம், அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி அது மேலே வந்து இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் வச்சு எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம். அப்புறமா மாலையெல்லாம் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு எருக்கம்பூ மாலை வந்து பாப்பாவே வந்து சாமி கும்பிட்டுட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அவங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு விட்டுருந்தாங்க. அருகம்புல்ல வந்து மாலை கட்டலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிருந்தேன். எங்கே எனக்கு இதுக்கே டைம் இல்லை. அதனால் வந்துட்டு அப்படியே விநாயகருக்கு சுற்றி வந்து அருகம்புல்லை வந்து சொருவி சொருவி அங்கங்கே வந்து வச்சு முடிச்சிட்டோம். பாப்பா வந்துட்டு கீழே இருக்க அந்த குட்டி விநாயகருக்கு தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வந்து ஒவ்வொரு பூவாக வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. மேலே இருக்க பெரிய விநாயகரை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மேலே இருக்கிறவருக்கும் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே இருக்க விநாயகருக்கும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சளில் வந்துட்டு விநாயகர் பிடிச்சிருந்தோம். அப்புறம் பசுஞ்சாணம் வந்து இங்கே கிடச்சிருந்துச்சு. பக்கத்தில் வந்து மாடு இருந்துச்சுனால அங்கே போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு விநாயகர் பிடிச்சி அதில் வந்து அருகம்புல் வந்து சொருகி விட்டு அதையும் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பிரசாதமாக வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இலையெல்லாம் போட்டு பாப்பா வந்து கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல் அவல் பொரி அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பிரசாதம்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டோம். முதல்ல நிலவாசலில் விளக்கேற்றிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா காற்று ரொம்ப அடிச்சுட்டு தூசியெல்லாம் பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் காற்று வந்து கம்மியானதும் அதுக்கு பிறகு வந்து விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கேற்றி தூபம் எல்லாம் காட்டி விநாயகர் போற்றி அப்புறம் வந்து விநாயகர் அகவல் அப்படி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து டிவியில் வந்து போட்டு விட்டுருந்தேன். அப்படியே கூடவே வந்துட்டு நாங்களும் வந்து சேர்ந்து பாடிட்டு அப்படியே நல்லா வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமி கும்பிடுவோமா அப்படின்னே தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் ஒரு விநாயகருக்கு 2 விநாயகராக இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டார். எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஒண்ணே ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. எப்படியாவது இன்றைக்கி வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒவ்வொரு தெருவுலையும் வந்துட்டு விநாயகர் வந்து வச்சுருப்பாங்கள்ல சிலை வச்சு, அந்த மாதிரி அவரையாவது போய் கும்பிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நினச்சிருந்தேன். என்னால் ஆனால் போகவே முடியல. சரி நாளைக்காவது வந்து எப்படியாவது போயிட்டு சாமியை வந்து கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன்.
பார்க்கலாம். அப்புறமா ஃபைனலா எல்லாருமே சொல்றது தாங்க, இப்படி எல்லாம் செலவாங்கி வச்சு இவ்வளோலாம் பண்ணாதான் சாமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்குமே இந்த பூஜையில பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நான் பண்ண தான் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விளக்கேத்தவே இல்ல. அதுக்குள்ள வந்து பாப்பா சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இருடா விளக்கேத்திக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கேத்துனோம். அந்த மாரி வந்துட்டு அம் டைம் ஆக ஆக வந்துட்டு அந்த ஒரு டென்ஷன் அந்த இதுக்குள்ள பூஜைய முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அப்படியே மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி இவ்வளோ பிரசாதம்லாம் பண்ணி தான் கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல. வெறும் வெத்தல, பாக்கு, பழம் இது மட்டுமே வச்சு நம்ம விளக்கேத்தி அவர மனசார நெனச்சு கும்பிட்டோம் அப்படின்னாலே, கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவர் நிப்பாருங்க. மத்தது எல்லாமே அவங்கவங்க விருப்பம் தான் இந்த பிரசாதம் எல்லாமே வந்துட்டு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்க வீட்ல இப்படிதாங்க போச்சு. ஃபைனலா வீடு ஃபுல்லா அப்படி ஒரு பாசிட்டிவ் வைபா நல்லா இருந்ததுங்க. அப்புறமா இவ்ளோ நேரம் ரொம்ப பொறுமையா வந்து என் வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.